அத்தியாயம் 13 திறன்களை மதிப்பிடுதல். மிருதன் சென்றபோது அவரது தாயார் தனது மகன் சொன்னதை நினைத்துப் பார்த்தபோது அவரது முகத்தில் ஒரு சிந்தனை பார்வை இருந்தது. ஒரு கணம் கழித்து அவள் பெருமூச்சு விட்டு தனக்குள் முணுமுணுத்தாள். அவர் உண்மையிலேயே பிளவு பற்றிய உண்மையைச் சொல்வது போல் தெரிகிறது. ஆனால் இன்னும் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பியதற்கு அவர் மிகவும் அதிர்ஷ்டசாலி. என் 3 குழந்தைகளில் மிருதன் மட்டும் ஏன் தனது திறனை இன்னும் எழுப்பவில்லை? அவர் நம்முடைய மோசமான மரபணுக்களைப் பெற்றாரா அல்லது ஏதாவது ஒன்றை பெற்றாரா? அவர் எனது மாயாஜால திறனை பெறாவிட்டாலும் அவர் குறைந்தபட்சம் தனது தந்தையின் திறனை பெற வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு பரிணாம வளர்ச்சியடைந்த மனிதனாக மாற வேண்டும். ஆனால் அவர் இந்த அம்சங்களை காட்டவில்லை. இந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறது? அவள் முகத்தில் ஒரு புரிந்து கொள்ள முடியாத வெளிப்பாட்டுடன் படிக்கட்டுகளை நோக்கி பார்த்தபடி மீண்டும் பெருமூச்சு விட்டாள். மிருதனின் அறைக்குள். மிருதன் தனது அறைக்குள் நுழைந்தவுடன் தனது அறையில் தரையில் அமர்ந்தார். அவன் ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து தனது மனதை அமைதிப்படுத்த மெதுவாக மூச்சை வெளியேற்றினார். சில நிமிடங்கள் கழித்து அவன் தனது மனதிற்குள் அழைத்தார். நிலைத்திரையு. பெயர் மிருதன் ஸ்மித். இனம் மனித இனம். பரிணாமம். வகுப்பு இரத்தம். கேள்விக்குறி. தலைப்புகள் சோகஸ்மெயிலி எதுவுமில்லை. இரத்தக்கோடு இல்லை. உடற்கூறியல் எண்ணற்ற ஆற்றலை விழுங்கும் உடலமைப்பு. ஷூட் உடல் வலிமை 400. ஷூட் உடல் எதிர்ப்பு 400. ஷூட் உடல் விவேகம் 300. ஷூட் உடல் உறுதி 395. ஷூட் ஆன்மா வலிமை 400. மானா வலிமை 875. மானா எதிர்ப்பு 870. இப்போது நான் அதை மீண்டும் பார்க்கிறேன். எனது ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையிலிருந்து மாற்றத்தை செயல்தவிர்த்த பிறகு எனது பண்புக்கூறு புள்ளிவிவரங்கள் நிறைய குறைந்துவிட்டன. முன்பு நான் எனது ஒருங்கிணைக்கப்பட்ட வேர்வுல்ஃப் வடிவத்தில் இருந்தபோது எனது அனைத்து அடிப்படை பண்புகளும் 300 அதிகரித்தன. என் ஆன்மா மற்றும் மானா பண்புகளைத் தவிர அவை 150 அதிகரித்தன. மிருதன் தனக்கு முன்னால் இருந்த திட்டத்திரையை பார்த்து கொண்டு தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டான். பின்னர் அவன் திடீரென்று ஏதோ யோசித்தார். பின்னர் அவன் திரையை பார்க்கத் தொடங்கினான். ட்ரூத் வலுவூட்டல் 30 ஒருங்கிணைக்கப்பட்ட பயன்முறையில் இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்படுகிறது. இதை பார்க்கும்போது வேர்வுல்ஃப் வடிவத்தின் ஒருங்கிணைக்கப்பட்ட திறனில் ஒவ்வொரு 10% அதிகரிப்புடனும் எனது அடிப்படை பண்புகளில் 100 அதிகரிப்பும் எனது ஆன்மா மற்றும் மன பண்புகளில் 50 அதிகரிப்பும் கிடைக்கும் என்று கருதுவது பாதுகாப்பானது. தனக்கு முன்னால் இருந்த திரையில் தனது புள்ளிவிவரங்களை பார்த்த பிறகு மிருதன் யோசித்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போது நான் ஒருங்கிணைக்கப்பட்ட வலுவூட்டல் திறனில் 30% மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் எனது அடிப்படை புள்ளிவிவரங்களை 300ஆகவும் எனது ஆன்மா மற்றும் மானா பண்புகளை 150ஆகவும் அதிகரிக்க முடிந்தது. அதாவது 100% என்று சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட திறனை எப்படியாவது பெற முடிந்தால் உயர்த்தப்பட்ட புள்ளிவிவரங்களுடன் ஒரு தரவரிசை எதிரியை எதிர்த்து போராட முடியாதா? இது மிகவும் பைத்தியக்காரத்தனமானது. இந்த மாடியில் மறுபுறம் தூங்கிக் கொண்டிருந்து தனது சிறிய சகோதரியை எழுப்ப பயந்து மிருதன் உள்ளுக்குள் சிரித்தார். மாளிகையின் அளவு பெரியதாக இருந்ததால் அவர்களுக்கு இடையேயான தூரம் அதிகமாக இருந்தாலும் ஒருவர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க முடியாது. அவள் எப்படியாவது அவரது அறையை கடந்து சென்று ஒரு வெறி பிடித்தவர் போல் சிரிப்பதைக் கேட்டால் அவள் அவர்களின் தாயிடம் தெரிவிப்பாள். பின்னர் அவரது தாயார் தனது மகன் இறுதியாக பைத்தியமாகிவிட்டதாக கருதி அவனை ஒரு மனநல மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வாள். அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். அந்த எண்ணங்களிலிருந்து விடுபட மிருதன் தலையை ஆட்டினான். அவன் தன் கவனத்தை அவன் முன் இருந்த திரையின் மீது செலுத்தினான். இது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஐயோ, இது வெறும் கனவுதான். ஏனென்றால் நான் முன்பு போல் அதிர்ஷ்டசாலி என்று நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அந்த ஓநாய் போன்ற உயிரினத்தின் இரத்தத்தை பெற்றேன். அந்த அமைப்பு அப்படிச் சொன்னதிலிருந்து அது ஒரு ஓநாய் என்று நினைக்கிறேன்.
ஆனால் ஒரு ஓநாய். அது உண்மையில் ஒரு ஓநாய் என்றால் பிளவின் மறுபக்கத்திலும் காட்டெறிகள் இருக்கலாம். காத்திருங்கள், இப்போது நான் அதை பற்றி யோசிக்கும்போது சிவப்பு நிற கண்கள் கொண்டு அந்த வெளிர் நிற தோற்றமுடைய நபர் உண்மையில் ஒரு காட்டெறியாக இருக்கலாம். அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டார்களா அல்லது ஏதாவது? எதுவாக இருந்தாலும் அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் என்னை சந்தித்ததில் இருந்து தப்பிக்க முடிந்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். எப்படி இருந்தாலும் அந்த ஓநாய் தனது இரத்தத்தை வேறுவிதமாக தானம் செய்ததற்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். என் திறனை நான் எழுப்பியிருக்க மாட்டேன். மிருதன் தனது நிலைத்திரையின் நடுப்பகுதியை பார்த்தபடி தனக்குள் ஆழமாக யோசித்தார். ஷோர்ட் காம்பாட் சிஸ்டம் பவர் லெவல்கள். பரிணாம மண்டலம் 1. முதல் கட்ட பரிணாம வளர்ச்சியடைந்த மனித மண்டலம் 500,000. மார்ஷியல் ராஜ்யம் 1. முதல் நிலை மார்ஷியல் சீடர் ராஜ்யம் 200 இன் கீழ் 300. சாகுபடி மண்டலம் 0 எதுவுமில்லை 10,100. மாயாஜால உலகம் 4. தொடக்க நிலை 4ஆம் வட்ட மந்திரவாதி உலகம் 1000 1299. சை ரியல் 0 எதுவுமில்லை 87,500. மிஸ்டிக் ரீலும் 0 எதுவுமில்லை 40,200. இது ரொம்ப பைத்தியக்காரத்தனம். இதை நான் எவ்வளவு பார்த்தாலும் அது உடைந்துவிட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது. என் உடலுக்குள் இவ்வளவு சக்தியை எப்படி வைத்திருக்க முடியும்? நான் ஒரு நாள் வெடிக்காமல் இருப்பேனா? தனது போர் அமைப்பின் சக்தி நிலைகளை பார்த்து மிருதன் தலைக்குள் கத்தினார். அதை மறந்துவிடு. இப்போது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நான் உண்மையில் என் திறனை எழுப்பினேன். பின்னர் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்தவரை நான் அதை பற்றி பின்னர் யோசிப்பேன். காம்பாட் சிஸ்டம்ஸ் அருகே உள்ள அந்த எண்கள் நான் தற்போது எந்த மண்டலத்தில் இருக்கிறேன் என்பதை குறிக்கின்றனவா? எல்லாவற்றிற்கும் மேலாக எனது மந்திரம் ஏற்கனவே 4வது வட்டமான மந்திரவாதி மண்டலத்தில் உள்ளது. இருப்பினும் எனக்கு எந்த மந்திரங்களும் தெரியாது. மேலும் மந்திர மண்டலத்திற்கு அடுத்த எண் 4 என்று கூறியது. எனவே இது நிச்சயமாக எனது மந்திர மண்டலத்தின் வட்டத்துடன் சில தொடர்புகளை கொண்டுள்ளது. ஒரு மந்திரவாதியாக விழிப்புணர்வை பொறுத்தவரை அது மிகவும் ஆச்சரியமல்ல. ஏனென்றால் என் அம்மாவும் ஒரு மந்திரவாதி. மேலும் பெரும்பாலான மக்கள் தங்கள் பெற்றோரின் திறன்களால் விழித்தெழுந்தனர். ஆனால் நான் விழித்திருந்தாலும் கூட நான் ஏன் திடீரென்று அந்த அளவுக்கு மனாவை பெற்றேன் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் விழித்தபோது பிளவுக்கு அருகில் இருந்ததால் அதன் காரணமாக பிளவிலிருந்து வெளிப்படும் மானாவை நான் உணர்ந்தேன். சரி, இது எப்படி இருந்தாலும் ஒரு ஊகம் மட்டுமே. ஏனெனில் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் ஒரு நிபுணர் அல்ல. ஆனால் அது அப்படி இருப்பதாக கருதுவது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. இல்லையெனில் எனது திடீர் அதிகரிப்பை எவ்வாறு விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை. மானால் மிருதன் தனது தற்போதைய மானாவை குவித்து வைத்துக்கொண்டு சிந்தனை முகபாவத்துடன் யோசித்தான். எனக்குள் இருக்கும் சக்திகளுக்காக சில பாத்திரங்களை உருவாக்குவது பற்றி அந்த அமைப்பு ஏதோ சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. அல்லது ஏதோ, அது எங்கே இருக்கிறது? ஓ, அது இந்த பிரிவின் மேலே இருக்கிறது. மிருதன் மேல் நோக்கி பார்த்தபடி கூறினார். மேலும் அவனுக்கு வழங்கப்பட்ட கணினித் தகவலை பார்த்தான். நினைவூட்டல்: உங்கள் உடலில் குழப்பமான ஆற்றல் கண்டறியப்பட்டதால் ஆற்றல்களை விரைவில் தக்கவைத்துக் கொள்ள ஆற்றல் பாத்திரங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. உங்கள் இருப்பு குழப்பமான நிலைக்கு செல்வதை தடுக்க உங்கள் உடலில் உள்ள அனைத்து தற்போதைய ஆற்றல்களுக்கும் ஆற்றல் பாத்திரங்களை உருவாக்க அமைப்பு சுதந்திரம் பெற்றது. தற்போது உருவாக்கப்பட்ட பாத்திரங்கள் மானா விதை மற்றும் இரட்டை டாண்டியன் 2 ஆற்றல் மையங்கள், உயிர் சக்தி மற்றும் ஆன்மீக ஆற்றல். மீதமுள்ளவற்றை பொறுத்தவரை அவை படைப்பின் செயல்பாட்டில் உள்ளன. நீங்கள் தேவையான நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும்போது அவை முழுமையாக உருவாக்கப்படும். இதன்படி என் உடலில் வெவ்வேறு சக்திகள் இருந்தன. அந்த சக்திகளை அடக்க அந்த சக்தி கலன்களை அந்த அமைப்பு உருவாக்கியது. ஆனால் என் இருப்பு ஒரு குழப்பமான நிலைக்குச் செல்லும் என்றால் என்ன? நான் அந்த சக்திகளால் அல்லது ஒருவேளை இன்னும் பயங்கரமான ஒன்றால் இறந்து விடுவேன் என்று அர்த்தமா? நான் நினைப்பது போல் இருந்தால் அந்த அமைப்பு இந்த பாத்திரத்தை எனக்காக உருவாக்கியதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன்.
ஒரு திறனை பெறுவதை மறந்துவிடுங்கள், நான் விரைவில் அல்லது பின்னர் இறந்து விடுவேன். இந்த நேரத்தில் முகத்தில் ஒரு புனிதமான வெளிப்பாட்டுடன் மிருதன் யோசித்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் தனது கவனத்தை நிலைத்திரையின் அடிப்பகுதிக்கு திருப்பினார். அங்கு அவரது வகுப்பு குறிப்பிட்ட திறன்கள் தாவல் அமைந்துள்ளது. சூத் வகுப்பு சார்ந்த திறன்கள்: இரத்தத்தை ஒருங்கிணை, ஷூ இரத்தம் தக்கவைத்தல், இரத்த ஸ்கேன், இரத்த அதிகார சபை. எல்லா திறன்களின் பெயர்களுக்கும் அருகில் இரத்தம் இருந்ததால் என்னுடைய பரிணாம வளர்ச்சி திறனுக்கும் இரத்தத்திற்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போல் தோன்றியது. மிருதன் யோசித்துக் கொண்டே தொடர்ந்தார். இரத்தத்தை ஒருங்கிணை, அது என்னவென்று எனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆனால் அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும்போது ஏதாவது ஒரு அசுரனை பரிசோதிக்க வேண்டும். ஆனால் அத்தகைய அசுரனை எங்கே பெறுவது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை நான் ஒரு வேட்டைக்காரனாக பதிவு செய்து வாயிலுக்குப் பின்னால் உள்ள நிலவரைகளுக்கு செல்லலாமா, அல்லது மலைகளுக்குச் சென்று ஏதேனும் பிறழ்ந்த மிருகத்தை வேட்டையாடலாமா? சரி, அதைப் பற்றி நான் பிறகு யோசிப்பேன். இரத்தம் தக்க வைத்துக் கொள்கிறது. அதன் பெயரிலிருந்தே அது என்ன செய்கிறது என்று எனக்குத் தெரியும். தக்க வைத்துக் கொள்கிறது. இதன் பொருள் நான் ஒருங்கிணைக்கும் இரத்தத்தை நிராகரிக்கலாம் அல்லது இந்த திறனை பயன்படுத்தி அதை தக்க வைத்துக் கொள்ளலாம். எதிர்காலத்தில் நான் வேற்று உலக உயிரினங்களுடன் சண்டையிடும்போது இதையும் முயற்சிக்க வேண்டும். இரத்த ஸ்கேன். இரத்தத்தின் பண்புகளை ஸ்கேன் செய்ய முடியும் போலிருக்கிறது. ஆனால் அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, அல்லது முதலில் இரத்தத்தை ஸ்கேன் செய்ய எனக்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை. என் பழைய இரத்தத்தை ஸ்கேன் செய்யலாமா? நான் அதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். மிருதன் தனது படுக்கைக்கு அருகில் இருந்த தனது டிராயரில் இருந்து ஒரு சிறிய கத்தியை எடுத்து தயக்கமின்றி தனது ஆள்காட்டி விரலை குத்திக்கொண்டே யோசித்தான். அவன் அவ்வாறு செய்தபோது அவனுக்கு எந்த வலியும் ஏற்படவில்லை, அல்லது இன்னும் துல்லியமாகச் சொன்னால் வலியால் அவன் கவலைப்படவில்லை. இந்த வகையான வலி ஒருவரின் முகம் நெருப்பால் எரிக்கப்படுவதை ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை. இந்த ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஒருவேளை இந்த ஸ்டோரிய தனிப்பட்ட முறையில் தினமும் பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா மாதம் 30 ரூபாய் கொடுத்தால் போதும். உங்கள் டெலிகிராமுக்கு தினமும் ஆடியோ ஸ்டோரி வரும்.